பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 9வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலியோன், உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி, எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு, நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மிகாதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா, சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு, உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீனு, எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா, உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே, என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம், எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். அவன் தலையை சிலுவையில் நசுக்கி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்து மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இறங்குவீராக ஆவியானவரே. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிலிருந்து நாங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்றாச்சா. தகப்பனே, உம்முடைய சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேற்றிர வாழனையும் மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா கட்டுகளையும் நுகங்களையும் அறுப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளி செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். உம் வருகையை எங்களுடைய கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 13 முதல் 18 வரை. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கும் அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. தகப்பனே, எங்களுக்கு சுத்த இருதயத்தை தேவன் அருள் செய்வீராக. அமீன். தகப்பனே, உம்முடைய ஞானம் உம்முடைய ஆலோசனைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உம்முடைய சாந்தம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் இருதயத்திலும் எங்கள் சிந்தனையிலும் உம்முடைய ஒரு அமைதல் ஆண்டவரே, யெகோவா ஷாலோம் என்கிற ஒரு சமாதானம் எங்களுடைய நினைவுகளில் எல்லாம் இருப்பதாக. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் போதித்தபடியே நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு வைராக்கியமோ விரோதமோ இராதபடி காத்துக்கொள்ளும். சகல துர்ச்செய்கைகளும் எங்களை விட்டு விலகி இருக்கட்டும். கர்த்தாவே, மனம் இறங்கி அருளும்.
எங்கள் தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுத்திடும். பரிசுத்தமுள்ள தகப்பனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ராஜரீகம் செய்வீராக ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்களின் தேவைகள், சமாதானம் எல்லாம் நிறைந்திருக்கும்படியான கிருபை தாங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை குறித்துதான உம்முடைய சித்தம் என்னவோ அதை நீர் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும். யுத்தங்கள் ஓய்ந்து உம்மை அறிகிற மெய்ஞானம் ஒவ்வொரு ஜனத்துக்கும் உண்டாவதாக. தேசத்தின் அதிபர்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக ஆவியானவரே. கடின இருதயத்தை எல்லாம் உடைத்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தாங்க தேவன் நீர் அனுகிரகம் புரிந்தருளுவீராக. ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த தேவன் அனுகிரகம் புரிந்தருளும் ஐயா. தகப்பனே, எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமீன் தகப்பனே. ஒரு பக்கம் யுத்தங்கள், ஒரு பக்கம் பஞ்சங்கள், நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பெரு வெள்ளங்கள், பனிப்பாறை உருகி வருகிறது. அனைத்தையும் ஆண்டவரே பொல்லாத நாட்களுக்கான அறிகுறிகள் என்று நினைக்கிறோம் ராஜா. நீர் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் சம்பவிக்கும் பொழுது, இவை அனைத்தும் ஒருமித்து சம்பவிக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது என உணர்ந்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரை சுத்திகரிக்கப்பட்டதாக, தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கவும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் வாஞ்சியுள்ளதாய் இருக்க கிருபை தாங்கப்பா. ஆமீன் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திலே எங்களுக்கு பசிதாகம் உண்டாகட்டும் என் தகப்பனே. வைராக்கியம் உண்டாகட்டும் என் ஆவியானவரே. தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்த கிருபை தாங்க. எல்லாம் வல்ல தகப்பனே, வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே பிரவேசிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் அங்கே ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதிப்பாடல்கள், ஜப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, தேவ ஆவியானவர் எங்களோடு பேச விரும்பிட கர்த்தருடைய வசனங்கள் என்றும் திரு வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் காதுகள் திறக்கப்படட்டும் என் ஆவியானவரே. எங்கள் இருதயம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள விதைக்கப்படட்டும் ஐயா. அது 100 மடங்கு பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. இறங்குவீராக. சாட்சி பகுதிகள், திருவிருந்து, முடிவு ஜபம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை உமக்குரியது ஐயா. நீர் வந்து துதிகணங்களை ஏற்றுக்கொள்வீராக ஆவியானவரே. ஆமை உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுடைய வைராக்கியத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். ஆமீன். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். சுகவீனமா இருப்புள்ள கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்துங்க, ஆரோக்கியத்தை அருள் செய்யுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மகிமை செலுத்தீரும். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். நாளைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறக்கும், காலேஜ் திறக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருப்பதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. சமாதானத்தினால் நிற்பங்க. உம்முடைய தெய்வீக ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். பெற்றோரை ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும்படியான கிருபையை அருள் செய்யுங்க. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.